இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காரணம், 5 வருடங்களுக்கு முன்பாக இல்லம் தோறும் இறைவார்த்தை என்கிற உயரிய நோக்கத்தோடு கொரோனா காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது தான் இந்த இன்றைய மன்னா என்கிற இறை வார்த்தையை இல்லம் தோறும் எடுத்து செல்கிற ஒரு அழகான பணி. அன்புமிக்கவர்களே, கடந்த காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன், நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஒரு சாதாரண கைபேசியினுடைய உதவியால் இன்றளவும் அதே கைபேசியை தான் வைத்து நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். 5 ஆண்டுகள், 5000த்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள், 30,000த்திற்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் என்று உலகம் முழுவதும் தமிழில் இறை வார்த்தையை கொண்டு செல்லுகிற இந்த உயரிய பணியை தொடங்கி வைத்து இதுநாள் வரையில் என்னோடு உடனிருந்து என்னை கரம் பிடித்து வழி நடத்திய மூவர் கடவுளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த 5 ஆண்டுகளாய் என்னோடு உடன் இருந்து இந்த வீடியோக்களை எடிட் செய்வது மற்றும் ஸ்டேட்டஸ் வீடியோக்களை தயார் செய்வது என்று என்னோடு உடன் பயணித்த அன்பு ஜஸ்டின் அமல்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டுகளாய் என்னோடு தொடர்ந்து பயணிக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். என்னை ஊக்கப்படுத்தி ஆக்கப்படுத்தி இத்தனை ஆண்டுகளாய் இன்றைய மன்னா உலகம் முழுவதும் சென்று அடைவதற்கு உதவியாய் இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைய மன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை ஷாண்டால் நகரத்தினுடைய புனித ஜோன் பிரான்சிஸ் என்கிற துறவினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் புனித பிரான்சிஸ்கு சலேசியாரை தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாக கொண்டு அன்னை மரியாளின் சந்திப்பின் அருட்சகோதரிகள் என்கிற துறவு சபையை ஏற்படுத்தியவர். திருச்சபையினுடைய வரலாற்றில் 17வது நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் ஒரு புனிதை. மிகப்பெரிய அரசு பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இவர் பக்தியிலும் விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார் என்றும், மிக இளைய வயதிலேயே திருமணமாகி 28 வயதிலேயே தாயை இழக்கிறார், பாட்டியை இழக்கிறார், கணவனை இழக்கிறார், தன்னுடைய 4 பிள்ளைகளில் 2 பிள்ளைகளை இழக்கிறார். இத்தனை துன்பங்கள் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கூட மனம் தளராமல் இறைவன் மீது நம்பிக்கையை வைத்து தன்னுடைய வாழ்வை துறவரத்தில் ஈடுபடுத்த விரும்பி புனித பிரான்சிஸ்கு சலேசியாருடைய உதவியை தேடி பிறகு ஒரு துறவர சபையை ஏற்படுத்தி அந்த துறவர சபையின் மூலமாக ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைந்து பல ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றியவர் தான் இந்த புனித ஜோன் பிரான்சிஸ் என்கிற புனிதை. இவருடைய பரிந்துரையால் நாமும் இறைவனோடு நமக்கு இருக்கிற உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து அந்த அன்பு உறவில் வளர வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசுல மிகப்பெரியவர் யார் என்கிற ஒரு கேள்விக்கு ஒரு சிறு குழந்தையை அவர்கள் முன்னிலையில் நிறுத்தி, இந்த சிறு குழந்தையை போல மனம் மாறாவிட்டால், இந்த சிறு குழந்தையை போல தாட்சியோடும் திறந்த மனத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசுல புக முடியாது என்கிற ஒரு பதிலை தருகிறார். அன்புமிக்கவர்களே, நான் வாழ்கிற இந்த உலகத்துல நான் அடிக்கடி 2-3 நாட்களாக சொல்லி கொண்டே இருக்கிறேன். தான் என்கிற ஆணவத்தோடு தற்பெருமையோடு உலகத்தில் இருக்கிற பணத்தையும் செல்வத்தையும் கொண்டு எதை நினைத்தாலும் செய்து விடலாம் என்கிற ஒரு மாமதையோடு வாழ்கிற நமக்குத்தான் விண்ணரசுல இடம்பெற வேண்டும் என்றால், விண்ணுலகில் நுழைய வேண்டும் என்றால் சிறு குழந்தைகளைப் போல தாட்சியோடும் எளிமையோடும் எதிர்நோக்கோடும் திறந்த மனதோடும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழகான கருத்தை இன்றைக்கு நமக்கு நமது ஆண்டவர் இயேசு சொல்லி தருகிறார். நேற்றைய 1 நிமிட மன்னாவுல ஒரு கருத்தை சொல்லி இருந்தேன். உயிரோடு இருக்கின்ற பொழுது பறவைகள் எறும்புகளை தின்று பறவைகள் வாழ்கின்றன. ஆனால் சில காலங்கள் கழித்த பிறகு பறவைகள் இறந்த பிறகு பறவைகள் எறும்புகளை தின்று வாழ்ந்தனவோ அதே பறவைகளை எறும்புகள் தின்று தீர்க்கின்றன என்பதுதான் இயற்கையினுடைய நியதி. இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம், எவ்வளவு பலசாலியாக இருக்கிறோம், எவ்வளவு செல்வந்தராக இருக்கிறோம், எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம்.
இன்றைக்கு மேலிருப்பவர் நாளைக்கு கீழே செல்கிற வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு வலுப்பெற்று இருப்பவர் நாளைக்கு வலுவிழந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைக்கு நான் பலசாலியாக இருக்கிறேன், பணத்தோடு இருக்கிறேன், செல்வத்தோடு இருக்கிறேன், அதிகாரத்தோடு இருக்கிறேன்ங்கிற மதையில் வாழாமல் வாழ்க்கையில எது முக்கியம் என்றால் நாம் எவ்வளவு பலசாலிகளாக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அன்பு செலுத்துவதில் எவ்வளவு தாராளம் கொண்டவர்களாக இருக்கிறோம், மன்னிப்பதில் எவ்வளவு தாராளம் கொண்டவர்களாக இருக்கிறோம், இரக்கம் காட்டுவதில் எவ்வளவு தாராளம் கொண்டவர்களாக இருக்கிறோம், ஏழையரை அரவணைப்பதில் அவர்களுக்கு உதவி செய்வதில் எவ்வளவு தாராளமானவர்களாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய உயர்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த மண்ணுலகில் சிறு குழந்தைகளைப் போல தாட்சியோடும் எளிமையோடும் திறந்த மனதோடும் இறைவன் மீது 100% நம்பிக்கையோடும் வாழ கற்றுக்கொள்வோம். உண்மையாகவே இந்த மண்ணுலகில் மகிழ்ச்சியாக வாழ இறைவனிடமிருந்து வரத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.